ஏற்கனவே விஜய் அவருடைய வெற்றி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பயங்கர எதிர்பார்ப்பும் கருத்து கணிப்புகளும் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. இதுல எக்ஸிட் போல் வெளியாகி இருக்கு. இதுல இருமுனை போட்டி இது இப்ப தகர்க்கப்பட்டிருக்கு. முன்னணி தேர்தல் கணிப்பு நிறுவனமான ஆக்சிஸ் மை இந்தியா ஒரு தரவு வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் மாபெரும் சக்தி வாய்ந்த உருவெடுத்திருக்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஆனா இந்த சர்வே நடத்தின பிரதீப் குப்தா அவரு இதுக்கு முன்னாடி தன்னோட சர்வே தோல்வி அடைஞ்சதுக்கு கதறி அழுத சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சிஸ் மை இந்திய நிறுவனம் தலைவர் பிரதீப் குப்தா வெளியிட்டிருக்க கணிப்பு விஜய் அவர் 234 தொகுதியில 98ல இருந்து 120 வரைக்கும் கைப்பற்றுவாரு, ஆட்சி அமைப்பாரு, மெஜாரிட்டியை நெருங்கும் நல்லா சொல்லியிருக்காரு. இது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய கட்சி முதல் தேர்தல்ல இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது முதல் முறை. திமுக கூட்டணி ஆளுங்கட்சியான திமுக கூட்டணி 90 to 110, அதிமுக 22 to 32 சொல்றாங்க. நாம் தமிழர் இதெல்லாம் 3% சொல்றாங்க. வாக்கு சதவீத அடிப்படையில பாக்குறப்ப திமுக தாவேகா ரெண்டுமே சமமா இருக்கு. அதாவது 35% வாக்குகளை பெறணும், அதிமுக 63% வாக்குகளை பெறணும் சொல்லியிருக்காரு. இந்த அதிரடி கணிப்புகளை வெளியிட்டிருக்க பிரதீப் குப்தா கடந்த ஆண்டு 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப நாடு முழுக்க பெரும் பேசு பொருளானாரு. அப்ப ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 400 இடங்களுக்கு மேல வெல்லும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா தேர்தல் முடிவு வெளியானப்ப கணிப்பு தவறாயிருச்சு. பாஜக தனி பெரும்பான்மை இழந்து கூட்டணி ஆதரவோட ஆட்சி அமைக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. தன்னோட நிறுவனத்தோட கணிப்பு இவ்வளவு பெரிய அளவுல தோல்வி அடைந்ததை நேரலையில ஒப்புக்கொண்ட அவரு ரொம்பவே அழுதாரு. மக்களோட நாடி துடிப்பை கணிக்கிறதுல நாங்க தவறிட்டோம்னு சொன்னாரு. அந்த வீடியோ வைரலாச்சு. இந்த முறையும் அவர் இப்படி விஜய் அவரை பத்தி கணிச்சிருக்கிறது எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனா மற்ற எல்லா எக்ஸிட் போல்லையும் பாத்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதிகமா பெரும்பான்மையோட திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா உறுதியா இவங்க தான் வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வெளியாகல. 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது, யார் இந்த ஆட்சியை மாற்றி அமைக்க போறாங்க, இந்த முறை என்ன திருப்பம் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த முறை விஜய் அவருக்கு வாய்ப்பு இருக்கா, எவ்வளவு வாக்குகளை பிரிக்க போறாரு, இந்த வெற்றி வாய்ப்பு அவருக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய அரசியல் தகவல், சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.